வணக்கம். வைகாசி மாதத்தின் பெருமைகள். வைகாசி சுக்ல சதுர்தசியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். வைகாசியில் மனமுருகி இறைவனை பிரார்த்தனை செய்திட ஆயுள் விருத்தி, செல்வம், புத்திரப்பேறு, குடும்பத்தில் அமைதி, செல்வமும் கிட்டும். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வைகாசி மாதம் இந்துக்களுக்கு மட்டுமின்றி பௌத்தர்களுக்கும் சிறப்புக்குரிய மாதமாகும். வைகாசியில் புனித நதியில் நீராடி திருமாலை வழிபட்டு துளசியால் பூஜை செய்தால் நற்பெயர்கள் பெறலாம் என்கிறது விஷ்ணு புராணங்கள். பாவங்களை போக்கி நற்பெயர்களை அள்ளி வழங்கும் இந்த மாதம் வைகாசி மாதம். இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். கடும் கோடையிலிருந்து வசந்த காலம் மாறுவதைப் போல நம் வாழ்விலும் வளம் பெறும் என்பது ஐதீகம். வைகாசி மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.